அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நீங்க இந்த சனியோட கொஞ்சம் கெடுபிடி இருக்கு, நான் எப்படி பார்க்க நிக்கிறது அப்படிங்கும் போது அவங்களால வந்து ஜாதகம் பார்க்கும்போது இது வராது. இது ஆருட முறைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா வந்து அகத்தியர் ஆருடம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 64 கட்டம் இருக்குங்கய்யா. இந்த 64 கட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பாடல் இருக்கும். அந்த பாடலுக்கான விளக்கம் கொடுத்திருப்பாங்க அகத்தியர். இதை நம்ம பிரசனமா பார்க்கும்போது இது வந்து பிரசன முறையும் சொல்லலாம், இல்ல ஆருட முறையும் சொல்லலாம். இதை பார்க்கும்போது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த 64 கட்டத்துல வந்து நீங்க எந்த கட்டத்தை தொடர்றீங்களோ அதுக்கான பாடலும் அதுக்கான தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க பண்ணலாமா வேண்டாமா, ஆருடம்ன்றது இப்ப தற்சமயத்துக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன், அது பண்ணலாமா வேண்டாமா. ஜோதிடம்ன்ற பாத்தீங்கன்னா வந்து இப்போ இல்லைங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஒரு 3 மாசம் நீங்க கழிச்சு பண்ணுங்க, இப்போ அடுத்து குரு பயிற்சி கழிச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னும் போது நாமினேஷன் தாக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும், அது பண்ண முடியாது. அப்படின்னும் போது ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர் வழக்கத்தை, ஐயர் வரைக்கும் அமாவாசை காத்து இருக்காதுன்னு. ஆமா. அப்படின்னும் போது இப்போ விஷயம் பண்ணிதான் ஆகணும். இன்னைக்கு பசிச்சுதான் சாப்பிட்டு தான் ஆகணும், இந்த வேலை பண்ணிதான் ஆகணும். இப்போ ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா இருக்கு, பிரச்சனை இருக்கு, இதுக்கு இன்ஸ்டன்டா ஒரு தீர்வு அப்படின்றதுதான் ஆருட முறை. சரி, அப்போ வந்துட்டு இது இன்ஸ்டன்டா நமக்கு ரெமெடி தேவை அப்படிங்கறத இதை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது கொடுக்கும்னு எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க வர்ற விஷயம் இருக்குல்ல, நீங்க எப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கோசம் வர்றீங்க, ஒரு நல்லது பண்றதுக்கோசம் வர்றீங்க அப்படின்னும் போது அகத்தியர் வாக்கு வரும். இல்ல நான் வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கோசம் இதை கேட்க வரீங்கும் போது அது வாக்கு வராது. அகத்தியர் உங்களை இது பண்ண முடியாது. இது வந்து இப்பதான் அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா அது வரும். நீங்க மனசுல நினைச்சு வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாடல்ல வரும், அகத்தியர் சொல்லுவார். இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு டூல் தான், இது நானா எதுவுமே சொல்லல, எல்லாமே வந்து குருநாதர் அவரோட ஆசீர்வாதத்தால அந்த வாக்கு தான், அது அவர் சொல்றதை நம்ம சொல்றோம். இது வந்து நான் அப்படின்ற வந்து என்னோட இது எதுவுமே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு டூல், அவ்வளவுதான்.